ஒரு அழகான காட்டில் அம்மா ஆடும் மற்றும் அவளது சிறிய குட்டி ஆடும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்போதும் சேர்ந்து குதித்து விளையாடி சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் குட்டி ஆடு ஒரு தவளை பார்த்ததும் அதை பின்தொடர்ந்து மகிழ்ச்சியுடன் குதிக்க ஆரம்பித்தாள். குதிக்க குதிக்க காட்டில் எதையும் கவனிக்காமல் நெடுநேரம் தூரமாகச் சென்று விட்டாள். அப்போது குட்டி ஆடு தன் அம்மாவை விட்டு பல தூரம் வந்துவிட்டதையும் இப்போது தனியாக தொலைந்து விட்டதையும் புரிந்து கொள்கிறாள். பயந்த குட்டி ஆடு அம்மா அம்மா என்று அழைத்துக்கொண்டு தன் அம்மாவை தேடி இங்கும் அங்கும் ஓடி அலையத் தொடங்கினாள். இன்னொரு பக்கம் அம்மா ஆடும் தன் குட்டியை தேடி கவலையுடன் இங்கும் அங்கும் அலைய ஆரம்பித்தாள். குட்டி ஆடு, என் அம்மாவை யாராவது பார்த்தீர்களா? அவள் கண்ணீர் விட்டு கேட்டாள். அம்மா ஆடு, என் மகளை யாராவது பார்த்தீர்களா? அவள் கவலையுடன் ஒருவரிடமும் மற்றொருவரிடமும் ஓடிச் சென்றாள். குட்டி ஆடு கடைசியாக தன் அம்மாவை தேடிக்கொண்டே காட்டின் எல்லையை கடந்தது. அது நேராத சாலை பகுதியிற்கு வந்துவிட்டது. அப்போது அந்த சாலையில் வாகனங்கள் வேகமாக செல்லத் தொடங்கின. அப்போது குட்டி ஆடு சாலையை கடந்தால்தான் அம்மாவை தேடி கிடைக்கும் என்று எண்ணி சாலையை கடக்க முயற்சித்தது. அந்த பக்கம் வண்டி வருது. நன்றி, என்ன கூப்பிட்டு காப்பாத்தினதுக்கு. நான் என் அம்மாவை தேடி செல்வதுக்குள் வண்டி வர்றது கவனிக்கல. என்னது, உங்க அம்மாவை காணோமா? நீ கவலைப்படாத, உங்க அம்மாவை நாம 2 பேரும் சேர்ந்து தேடுவோம். இன்றைக்கு இரவுக்குள் கண்டிப்பா கண்டுபிடிப்போம். வணக்கம் தம்பி, இந்த பொண்ணோட அம்மாவை எங்கேயாவது பாத்தியா? இந்த பெண் அவங்க அம்மாவை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டே இருக்கா. வணக்கம் ஐயா. பாவம், இந்த குழந்தை அந்த மேட்டு பக்கம்தான் ஆடு கத்தும் சத்தம் கேட்டுச்சு. அந்த வழியா போய் பாருங்க. அப்படியா? சரி, நாங்க போய் பார்க்கிறோம். காலையிலிருந்து எதுவும் சாப்பிடல. நீ ஏதாச்சும் சாப்பிடறியா? வேண்டாம், எனக்கு எங்க அம்மாவை பார்த்தாகணும். அவங்கள பார்த்தாலே போதும், என் வயிறும் மனசும் நெறிஞ்சிடும். உன்னோட வலி எனக்கு புரியுது. அம்மா இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் நானும் பல வருஷமா அனுபவிச்சு வரேன். அந்த வேதனை உனக்கே வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தா மேடு வந்துரும். வா போலாம். யாராச்சும் பார்த்தா சொல்லுங்களே. என் மகளை பார்த்தீங்களா? அந்த மலை பக்கத்துல தான் ஆடு கத்துற சத்தம் கேக்குது. வா, அந்த பக்கம் போலாம். அம்மா, கண்ணு அம்மா. தங்கம் வந்துட்டியா? எங்கம்மா போன? அம்மா அம்மா அம்மா, நான் தெரியாம தொலைஞ்சு போயிட்டேன். இவர்தான் என்ன காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாரு. இனிமேல் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன். உங்கூடவே இருப்பேன். இவர்தான் உன்னை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாரு. ரொம்ப நன்றிப்பா. உன்னை வாழ்க்கையிலே மறக்கவே மாட்டேன். பரவாயில்லைமா, என் வலி இந்த குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் உதவி பண்றேன். குட்டி, இனிமே நீ அம்மாவை விட்டு போகக்கூடாது. நீங்களும் குட்டிய கவனமா பார்த்துக்கோங்க. அம்மா இல்லாத உலகம் ரொம்ப கொடுமையானது. அதனால இருக்கிற வரைக்கும் அவங்களோட அன்போட சந்தோஷமா இருங்க. நான் போறேன். அந்த கரடி அவங்க அம்மாவை நினைத்து கண்ணீருடன் வீடு சென்றான்.